Hi friends, welcome to AyifaTastyandbeauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வேஸ்ட் ஆகிற பால் ஆடையை வச்சு நெய் அப்புறம் வெண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லியும் பாலை நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே வர ஆடையை டெய்லியுமே நம்ம ஒரு ஜாரில் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் டெய்லியும் 1/2 லிட்டர் பாலை பாயில் பண்ணி அதில் இருக்க ஆடையை 1 மந்த்தாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். 1 மந்தில் இந்த அளவுக்கு நமக்கு பாலாடை கிடச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் அதிகமாக பால் வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆடை வரும். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுனால இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு பட்டர் தண்ணியிலிருந்து பிரிஞ்சு தனியாக மேலே வந்துடும். இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம திரும்பவும் அந்த பட்டரை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் நெய் செய்கிறதுக்காக கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். மிச்சம் இருக்கிறத நான் பட்டராகவே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் நெய் செய்கிறதுக்காக கொஞ்சம் பட்டரை பேனில் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் பட்டரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு ஜார் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை ஒரு பேனில் போட்டு மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் இருக்க ஒயிட் லேயர் கம்ப்ளீட்டாக ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நம்மளோட நெய் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா அப்போ தான் இதோட ஸ்மெல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்த காலி நெய் பாட்டிலில் இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆறி கட்டியாயிரும். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த நெய் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது. அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்த பட்டரும் க்ரீமியாக செம்மையாக ரெடியாக இருக்குது. வேஸ்ட் ஆகிற பாலாடையை வச்சு யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம நெய் பட்டர் செஞ்சுருக்கோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் AyifaTastyandbeautyக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.